பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேத வசனம் திருப்பாடல்கள் 81, இறை வார்த்தைகள் 10. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. உங்கள் வாயை விரிவாக திறங்கள், நான் அதை நிரப்புவேன். ஆம் பிரியமானவர்களே, அன்று இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்தினின்று, பார்வோனின் அடிமைத்தனத்தினின்று ஆண்டவர் மீட்கிறார். ஏனென்றால் அவர்களுடைய கூக்குரல் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யப்படுகிறது. அதனால அந்த மக்களை மீட்பதற்காக ஆண்டவர் மோசேயை அனுப்புகிறார். அதே போலதான் பிரியமானவர்களே, இன்றும் கூட நம்ம அடிமைகளாக, ஏதேதோ ஒரு அடிமைகளாக அடிமைப்பட்ட போதெல்லாம் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை, அவருடைய தாசர்களை மக்களிடத்தில் அனுப்பி வைக்கிறார். ஏன்னா ஆண்டவர் மனமாற்றத்தை விரும்புகிறார். இப்பொழுதாவது என்னுடைய மகன் மகள் மனம் திரும்பிட மாட்டார்களா, அவர்களுக்குள்ளாக ஒரு மனமாற்றம் வந்துடாதான்னு சொல்லி ஆண்டவர் பல்வேறு நேரங்களில் நமக்காக ஒரு மனிதரை அனுப்புகிறார், கடவுளுடைய அடியார்களை அனுப்புகிறார். ஆனால் நம்ம தான் என்ன செய்கிறோம், காதிருந்து கேட்காதபடிக்கு நம்ம அந்த விடுதலையை வேண்டான்னு சொல்லி உட்கார்ந்துருக்கோம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை அந்த இஸ்ரேல் ஜனங்களை எப்படி நடத்தினாரோ அதே போல ஒவ்வொரு நாட்களும் நமக்காக, நம்மை நடத்துவதற்காக அவர் பல்வேறு விதங்களாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்மளுக்கு இன்றளவும் செய்து கொண்டு தான் இருக்கிறார். அன்று எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்ட மக்களுக்கு கானான் தேசத்துக்கு போகிற வழியெல்லாம் அவர்களுக்கு ஆசீர்வாதம், அவர்களுக்கு உண்ண உணவு கொடுத்தார். காடையும் மன்னாவையும் கொடுத்தார். அப்பமும் மனிதர்களுடைய புலம்பல் என்ன செய்யல, நிக்கல. அது எங்களுக்கு நிறைவளிக்கலைன்னு சொன்னாங்க. இப்பொழுதும் கூட நம்மளும் ஆண்டவர் என்ன செய்தாலும் கூட நம்ம முறுமுறுத்து கொண்டு தான் இருக்கிறோம். பிரியமானவர்களே, எனக்கு ஆண்டவர் என்ன செய்தார், என்னை கைவிட்டு விட்டார், அவர் எனக்கெல்லாம் செய்ய மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் தேவன் ஆள் பார்த்து செயல்படுகிறவர்கள் அல்ல. அப்போனா அந்த கானான் தேசத்துக்கு மக்களை, இஸ்ரேல் ஜனங்களை, அடிமைப்பட்ட ஜனங்களை அழைத்து சென்றிருக்கிற மாட்டார். ஆனாலும் மக்கள் மீது அவர் பரிவு கொண்டுள்ளார். ஏன்னா நம்ம அவருடைய சாயலாக படைக்கப்பட்டதுனால, அவருக்கு நம் மீது ஒரு இரக்கம் இருப்பதுனால அவர் நம்ம என்ன செய்கிறார், மீட்க வேண்டும், இந்த பிள்ளைக்கு உதவ வேண்டும், இந்த மகனுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசை கொண்டுள்ளார் நம் மீது. நம்மளே அவரை மறந்து போனாலும் அவர் நம்மை தேடி வருகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, பல்வேறு சமயங்களில் நம்ம என்ன செய்கிறோம், கடவுளை மறந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை சில நேரங்களில் அன்பாக நடத்துவார், சில நேரம் அடி கொடுத்தும் நடத்துவார். நம்ம சில நேரம் கீழ்ப்படிய மாட்டோம். அந்த கீழ்ப்படியாத நேரங்களில் ஆண்டவர் நம்மளை அடி கொடுத்து தான் திருத்துகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, சிற்சிப்பு தாய் எப்படி தன் பிள்ளையை கண்டிப்பாலோ தவறு செய்யும் பொழுது, அதே போல நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் நம்ம தவறு செய்யும் போதெல்லாம் நம்மை தட்டி நம்மை அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். ஏன்னா நம்ம கானான் தேசத்தை காணணும், ஒரு ஆசீர்வாதத்தை காண வேண்டும். அடிமைப்படுத்தப்பட்ட போது அவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, நடத்தி செல்லப்பட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றுக்கு ஒரு குறைவு இல்லாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்தார், அவர்கள் போகும் இடமெல்லாம் ஆண்டவர் மோசேயை கொண்டு அரும்பெரும் காரியங்களை நிகழ்த்தினார். இதை எல்லாம் நம்ம அறிஞ்சிருப்போம். அதே போலதான் பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட நம்மை பார்த்து சொல்றாரு, உங்களையும் என்னையும் பார்த்து தான் சொல்றாரு, அற்புதங்களையும் அடையாளங்களை மிகுதியாய் நடப்பிப்பேன்னு சொல்றார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அவர் செய்த நன்மைகள் புலப்படும்.
அது வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யாது, கண்ணுக்கு தெரியாது, அவர் செய்த நன்மைகள் தெரியாது. நம்ம தெரியாதபடிக்கு தான் இருப்போம். ஆனால் கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது உள்ளத்தில் உள்ள ஒரு கண் இருக்கும். அந்த கண்ணை தான் திறந்து பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு தெரியும் ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் செய்து முடித்திருக்கிறாருன்னு சொல்லி. நம்ம என்னைக்காவது அவருக்கு நன்றி செலுத்திருப்போமா பிரியமானவர்களே? நன்றி செலுத்தணும். ஆண்டவருக்கு அது பிரியமான காரியம். ஆம் பிரியமானவர்கள், அந்த எகிப்து தேசத்துல அவர்களுக்கு உணவளித்தது போல, மன்னாவையும் காடையும் அளித்தது போல, நம்மளுக்கும் அவர் என்ன செய்ய போகிறார்? இனி நிறைவளிக்க போகிறார். மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினார். அந்த கசப்பான நீரை கூட அவர் நல்ல நீராக மாற்றினார். அவரால் எல்லாமே செய்யக்கூடும் பிரியமானவர்களே. செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் ஏசப்பா. அதிசயங்களை செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தனித்தனியே தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், கேட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருவரையும் கூட உமது அன்பு கரங்களுக்குள்ளே இரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறப்பா. நீங்கள் அவர்களை நடத்துங்கப்பா. அவர்கள் கையை பற்றி பிடித்து, அஞ்சாதே கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னது போல நீரே நடத்துவதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.